அனல் பறக்கும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு. களம் காணும் காளைகளை தீரத்துடன் திமிலடக்கும் காளையர்கள். ஜல்லிக்கட்டு களத்தில் காளையர்களை தெறிக்க விடும் காளைகள். திமிலை பிடிக்க முயன்ற காளையர்களை பந்தாடும் காட்சிகள். அருமையான காலை, அருமையான வீரர் விட்டாதீங்க. ஒன்று எக்ஸ்ட்ரா பிடிங்க. அருமையான வீரர் ஒரே ஒரு பிடி. வீரர் வெற்றி பெற்றார். வீரர் எக்ஸ்ட்ரா இருக்கும். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 7ஆம் சுற்று விறுவிறுப்பு. சுற்றின் முடிவில் திருப்புவனம் முரளிதரன் 9 காளைகளை அடக்கி முன்னிலை. ஜல்லிக்கட்டு போட்டியில் 10 மாடுபிடி வீரர்கள், 9 மாட்டின் உரிமையாளர்கள் என 21 பேர் காயம். காயமடைந்தவர்களில் ஒருவர் மட்டும் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைப்பு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 16 காளைகள் நிராகரிப்பு. 415 காளைகளுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு 399 காளைகள் களம் காண அனுமதி. ஜல்லிக்கட்டு போட்டியில் காளையை பிடிப்பதில் தகராறு. மாடுபிடி வீரரை தாக்கிய மாட்டின் உரிமையாளரை காளையர்களும் தாக்க முயன்றதால் பரபரப்பு. உலகம் முழுவதும் களை கட்டியது தமிழர் திருநாள். அதிகாலையிலேயே பொங்கல் வைத்து குலவையிட்டு கொண்டாடிய மக்கள். சென்னை கோடம்பாக்கம் சேர்கான் தோட்டம் பகுதியில் கோலாகலமாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல். தெரு முழுவதும் ஒன்றிணைந்து பொங்கல் இட்டு மக்கள் உற்சாகம். சென்னை முகப்பேர் அந்தோணியார் தேவாலயத்தில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து கொண்டாட்டம். விவசாயிகள் வாழ்வு வளம் பெற வேண்டி தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை. சேலத்தில் அதிமுக சார்பில் மயிலாட்டம் ஒயிலாட்டத்துடன் நடைபெற்ற பொங்கல் விழா. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. கரூரில் காவல் நிலையங்களில் விமர்சையாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா. ஒரே வண்ணத்திலான பாரம்பரிய உடை அணிந்து கொண்டாடிய காவலர்கள். ஆரோவில் சர்வதேச நகரில் உள்ளூர் மக்களுடன் பொங்கல் கொண்டாடிய வெளிநாட்டவர். வேஷ்டி சேலை அணிந்தும் கும்பி அடித்தும் உற்சாகம். மதுரை மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் எதிர்ப்பு பொங்கல் வைத்து வழிபாடு செய்த கிராம மக்கள். திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யும்படி வீட்டின் முன்பு கோலமிட்டு வலியுறுத்தினர். தொடர் விடுமுறையொட்டி பழனி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள். அலகு குத்தியும் காவடிகள் எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் தை திருநாள் தேரோட்ட விழா. தேரில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய உற்சவரை கண்ட பக்தர்கள் பரவசம். Saranga!
பொங்கல் பண்டிகையையொட்டி களை கட்டிய பென்னாகரம் ஆட்டு சந்தை 5 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகமாகி உள்ளதாக வியாபாரிகள் தகவல். நீலகிரி மாவட்டத்தில் அடர் பனிமூட்டத்துடன் கடும் பனி பொழிவு. குளிர் வாட்டி வதைப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பொங்கல் பண்டிகை மகர ஜோதியையொட்டி கேரளா சபரிமலையில் குவிந்த பக்தர்கள். ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் குவிந்து சுவாமி தரிசனம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு. கோவை பொள்ளாச்சியில் 10வது சர்வதேச வெப்பக்காற்று பலூன் திருவிழா கோலாகலம். அமெரிக்கா, தாய்லாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட 8 நாடுகள் பங்கேற்பு. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் 150வது நிறுவன தினம். தேசத்தின் அறிவியல் வரலாற்று வளர்ச்சியின் வெற்றி பயணம் என பிரதமர் மோடி பெருமிதம். உத்தரப்பிரதேசத்தின் பிரயங்ராஜில் களை கட்டிய மகா கும்பமேளா. 1.5 கோடி பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். பிரபல தொழிலதிபர் பாபி செம்மனூருக்கு ஜாமீன் வழங்கியது கேரள உயர்நீதிமன்றம். நடிகை ஹனிரோஸ் அளித்த பாலியல் புகார் வழக்கில் உத்தரவு. காசாவில் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்திய இஸ்ரேல். பெண்கள், குழந்தைகள் உட்பட 40 பேர் உயிரிழப்பு.